விஜய் என் தம்பி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சீமான் திடீர் பட்டி. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது இருந்தே அவருக்கு ஆதரவு கொடுத்த நிலையில் தம்பி என்றுதான் கூறினார். ஆனால் விஜயின் முதல் மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டம் முடிந்தவுடன் பிறகு அவருடைய கட்சி கொள்கைகளில் உடன்பாடு இல்லாத காரணத்தினால் விஜயை சரமாரியாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார். சீமான் விஜய் விமர்சித்தாலும் விஜய் சீமானை விமர்சிக்கவில்லை. மாறாக தன் கட்சி நிர்வாகிகளிடமும் எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசினாலும் நாம் அதற்கு மல்லு கட்டி கொண்டு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று கூறினார். சமீபத்தில் கூட சீமான் அளித்த ஒரு பேட்டியில் போது ஜெயலலிதா மற்றும் கருணாநிதியை விட விஜய் என பெரிய தலைவரா என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சீமான், விஜய் எப்போதும் போல என்னுடைய சகோதரர் தான். அன்பு மற்றும் பாசத்தில் துளி அளவு கூட குறை கிடையாது. அதே சமயத்தில் கட்சி கொள்கை மற்றும் கோட்பாடுகளில் தான் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அதன் பிறகு விஜய் மட்டும்தான திமுகவை எதிர்க்கிறார். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து திமுகவை நான் எதிர்க்கவில்லையா என்று கூறினார். மேலும் சமீபத்தில் சீமானுக்கு சகோதரர் என்று கூறி விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய நிலையில் சீமானும் பதிலுக்கு தம்பி என்று கூறி நன்றி தெரிவித்திருந்தார். அதன் பிறகு கூட விஜயை சீமான் விமர்சித்த நிலையில் இன்று அடித்தாலும் பிடித்தாலும் அண்ணன் தம்பி தான் என்பது போல எப்போதும் விஜய் என்னுடைய சகோதரர் தான் என்று கூறினார். அவருடைய இந்த பேச்சு அரசியல் விவகாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது.